ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை நினைத்து 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 கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஆனால் நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொன்னால் அதை நீ நம்புவதே இல்லை. தங்க பிள்ளையே, கவலைகள் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை நினைத்து நீ பயங்கரமாக கவலைப்படுகிறாய். அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் நீ பயப்படுவது போல இல்லாமல் மிக திருப்தியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் இங்கு தெய்வம் எடுப்பது மட்டுமே முடிவாகும். தெய்வம் என்ன நாங்கள் நினைக்கிறோமோ அது மட்டுமே வாழ்க்கையில் மிக 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 சிறந்த விஷயங்களாகும். யாருக்கும் எதுவும் புரியாது, யாருக்கும் எதுவும் எப்பொழுதும் தெரியாது. ஏனென்றால் அவரவர்களுடைய மனநிலைமை அப்படி. புரிகிறதா? அவரவர்களுடைய மனநிலைமைகள் அப்படி. யாரை எப்பொழுது என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்றே நினைக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான இயக்கங்களும் இனி வரும் காலத்தில் இருந்து குறைய ஆரம்பிக்கும். சின்னதோ பெருசோ நீ என்ன ஆசைப்பட்டாலும் அது உடனுக்குடனேயே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் தெய்வம் நான். உனக்கு தாய்க்கு தாயுமாகவும் தந்தைக்கு தந்தையுமாகவும் அனைத்து உறவுகளுமாகவும் நின்று உன்னை காவல் காப்பேன். நீ என்ன யோசித்தாலும், என்ன விதமான விஷயங்கள், சின்னதாக ஒரு விஷயங்கள் யோசித்தாலும் அந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். எனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்பது. எல்லா விதத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் உனக்கான தேவைகளும் உனக்கான அற்புதங்களும் எல்லா விஷயத்திலேயும் நடந்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன நினைத்தாலும் அது எந்த காரணத்தை கொண்டு நான் தரமாட்டேன் என்பதை சொல்ல மாட்டேன். எல்லா விஷயத்திலேயும் உனக்கானதை கண்டிப்பாக வந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன். இவர்கள் ஏதோ நினைக்கிறார்கள், அவர்கள் ஏதோ நினைக்கிறார்கள் என்று எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னை எல்லா விஷயத்திலேயும் தப்பாக இது நடக்காது, அது நடக்காது, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் நடக்காது என்று தப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து கொண்டு உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். கஷ்டப்படுத்துவது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆனாலும் மேற்கொண்டும் கஷ்டப்படுத்துகிறேன் ஒருவனை என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் அவன் கர்ம வினையை முடிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. சந்தோஷமாக இரு, எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். கவலைகளை எப்பொழுதும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். எல்லா நாளும் எதிலும் கவலை கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலேயும் மனம் வருத்தம் வேண்டாம். இது நடக்கவில்லையே அது நடக்கவில்லையே என்று எந்த குழப்பமும் வேண்டாம். நல்லது நடக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும், யோகங்கள் உனக்கானதல்லவா, உனக்கு என்றும் எப்பொழுதும் இருக்கட்டும். எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காவிட்டால் எப்பொழுதும் சில மன வருத்தங்களும் மன உளைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அனைத்தையும் தாண்டி வருவது தானே வாழ்க்கை. உன்னால் அனைத்தையும் தாண்ட முடியும். உன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சாதகமாகவே அமைத்து கொள்ள முடியும். நீ எத்தனையோ விஷயங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் நீ கேட்டிருக்கிறாய். இது வேண்டும், அது வேண்டும், இந்த விஷயம் தாருங்கள், அந்த விஷயம் தாருங்கள் என்று. நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டாயோ, நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் அற்புதமாக அமைக்கலாம் என்று நினைத்தாயோ
அனைத்தும் உன் வாழ்வில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் எப்பொழுதும் உனக்காகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் இன்பங்களே. எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷமும் உன் வாழ்வில் குழப்பங்கள் மற்றும் தவறான ஒரு விஷயங்கள் என்று எதுவும் நடக்காமல் நானே பார்த்துக்கொள்வேன். வெறுப்புகள் இதற்கு நிறைய நிமிஷங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் வெறுத்துவிட்டாய். இனிமே வெறுக்க வேண்டாம். நன்மைகளின் உச்சக்கட்டத்திலேயே இனிவரும் காலம் உனக்காக இருக்கும். நன்மைகளுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எதுவாக இருப்பினும் உன் கையில் வந்தே சேரும். நீதான் நினைக்கிறாய் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று. தவறாக உன் வாழ்வில் எதுவும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலைமையிலேயும் தவறாக எதுவும் நடக்காது. நல்லது செய்ய நான் இருக்கிறேன். பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான ஏற்றத்தையும் கொடுக்க நான் இருக்கிறேன். மற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பது உனக்கு நல்லது. செய்வதற்கு நான் இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு நான் இருக்கும் பொழுது எதற்காக மற்ற விஷயங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டும்? என்றும் எப்பொழுதும் இந்த சாயுடைய கருணை பார்வை, சாயுடைய அற்புதமும் அதிசயமும் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கும். ஒழுங்கான நேரத்திற்கு தூங்குங்கள். ஒழுங்கான நேரத்திற்கு எப்பொழுதும் எல்லா நாளும் நிம்மதியாக இருங்கள். எதுவும் எப்பொழுதும் கஷ்டமாக உனக்கு சூழ்நிலைகளை கொடுக்க மாட்டேன். சந்தோஷமான சூழ்நிலைகளை மட்டுமே உனக்காகவே கொடுப்பேன். கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது. இஷ்டங்கள் துவங்கிவிட்டது. யார் யாரோ என்னென்னவோ சொன்னார்கள். ஆனால் நீ எதையும் கேட்காமல் எனக்காக எல்லா பொழுதிலேயும் சாயிருக்கிறார் என்றே நீ கொண்டு வந்தாய். இந்த சாய் உனக்கு தேவைக்காக என்ன செய்யலாமோ அதை செய்வேன். பொறுத்திருந்தால் அனைத்தையும் ஆளலாம். நீ பொறுத்திரு. நம்பிக்கையும் ஐஸ்வர்யங்களும் என்றும் கிடைக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.